மதுரை மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு மின்வெட்டை தவிர்க்குமாறு மின்சார வாரியத்தை கேட்டுக் கொண்டிருப்பதாக ஆட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக 820 புகார்கள் வந்துள்ளதாகவும், உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 11,66,45,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை தொகுதிக்கு உட்பட்ட 2572 மையங்களில் பதற்றத்திற்கு உரியவை என கண்டறியப்பட்ட 900 வாக்குச்சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் மதுரை மாவட்டம் முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக கூறிய ஆட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதத்திலையும் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்றதை சிஇஓ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எழுதியிருக்கிறாங்க. நானும் இங்கே மதுரை ரூரல், மதுரை அர்பன் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர்ஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கூப்பிட்டு அவங்களுக்கும் அறிவுரை வழங்கியுள்ளேன். ஸோ அவங்களும் அதை என்ஷூர் பண்ணுறோன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க.